என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் மங்களம் சூழும் நாள் இது. உன் வாழ்வில் நடக்கப் போகும் சுகமங்கல நிகழ்வுகளுக்காக இன்று ஒரு அடி எடுத்து வைக்கப் போகின்றாய். நீண்ட நாட்களாக உன் இல்லத்தில் எந்த ஒரு நல்ல மங்கள நிகழ்வுகளும் நடக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்ல மங்கள செய்திகள், மங்கள நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. அதற்கான முதலடியை இன்றே எடுத்து வைக்கப் போகின்றாய். இனி கவலைகளுக்கு என்றும் உன் வாழ்வில் இடம் கொடுக்காதே. எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவளாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன் சங்கடங்கள் அனைத்தும் இன்றே சந்தோஷமாக மாறும். என் நினைவில் வாழும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அவை அனைத்தும் நடக்கக்கூடிய கால நேரங்கள் இன்றே கைகூடிவிட்டது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து சங்கடங்களும் சேர்ந்து உன் மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும். அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும். அது முழுமையடையும் போதுதான் அந்த சிற்பத்தை பார்த்து பலரும் வாயடைத்து போவார்கள். அதுவே உன் வாழ்க்கையில் நீ பெறும் அழியா வெற்றியாகும். குற்றம் குறையில்லாத பொன் சிற்பமாய் நீ விளங்கப் போகின்றாய். அதற்காகத்தான் உன்னை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். எதிரிகள் கூட இந்த சிற்பத்தை கண்டு வியக்கத்தான் போகிறார்கள். உன் பாதைகள் தெளிவாகும் காலம் வந்து விட்டது. பனிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போகும். நீ மனம் நொந்து போன கஷ்டங்கள் அனைத்தும் இனி உனக்கு மகிழ்ச்சிகளாக வரப்போகின்றன. எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் இனி ஒவ்வொன்றாக நிகழும். இந்த நொடி பொழுதுதான் உண்மையான வாழ்க்கை. நல்லதை நினை, நல்லதை செய். நான் உனக்கு என்றும் துணையாகவே இருப்பேன். உன்னிடம் சொன்னபடியே உன் வேலைகள் அனைத்தையும் செய்து கொடுக்கவே நான் தயாராகி விட்டேன். இதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்து வருகிறேன். என் ஆசீர்வாதங்களையும் உனக்கு நான் தந்து விட்டேன். அதை நீயும் நிறைவாக பெற்று கொண்டாய். இப்போது சொல்கிறேன், எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட பல மடங்கு நல்லது உன்னை தேடி வந்து சேரும். நீ உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் வந்துவிட்டது. கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத நல்ல செய்தியை கேட்கப் போகின்றாய். மகிழ்ச்சியாயிரு, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இன்று நீ என்னோடு பேசினாய் அல்லவா? என்னோடு உன்னுடைய பல விஷயங்களை மனம் விட்டு பரிமாறிக்கொண்டாய் அல்லவா? நீ என்னோடு பேசும் பொழுது நான் ஒன்றை கவனித்தேன். நீ பேசும்போது பிரச்சனை என்கின்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தினாய். பிரச்சனை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? யாரேனும் ஒருவருக்கு முதுகு தண்டு முறிந்து போய் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். அது குணமாக வருடக்கணக்கில் ஆகும் என்று மருத்துவர் சொன்னார்கள் என்றால் அதுதான் பிரச்சனை. யாரேனும் வீடு எரிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நின்றால் அது பிரச்சனை. ஆண்டாண்டு காலம் முயற்சித்தால் மட்டுமே அதை சரி செய்ய முடியும், அல்லது சரி செய்யவே முடியாது என்கின்ற அளவுக்கு வருவதுதான் பிரச்சனை. இது போன்ற பிரச்சனை மனிதனுக்கு ஓரிரு முறை வரலாம், வராமலும் இருக்கலாம். மற்றபடி நீ பிரச்சனைகள் என்ற பெயரில் சொல்வதெல்லாம் பிரச்சனை அல்ல. அது அனைத்தும் அசௌகரியங்கள். இது போன்ற அசௌகரியங்கள் வாழ்வில் நிறைய வரும். அந்தந்த சமயங்களில் அவை பெரிதாகத்தான் தோன்றும். ஆனால் மணிக்கணக்கிலோ, நாள் கணக்கிலோ, மாதக்கணக்கிலோ சமாளிக்க கூடியவை. பின்னாளில் அதை பற்றி யோசித்து பார்த்தால் அது அற்ப விஷயங்களாகவே தோன்றும். இப்போது ஆத்திரப்படும் உனக்கே 6 மாதங்கள் கழித்து இதே விஷயத்தை நினைத்து பார்த்தால் இதுவே அற்ப விஷயமாக கூட தென்படலாம். நான் சொல்வதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நமது வாழ்க்கை முழுவதும் எல்லா கட்டங்களிலும் இது போன்ற அசௌகரியங்கள் நிறையவே இருக்கும். இதற்கெல்லாம் பிரச்சனை என்று பெயரிட்டு வாழ்க்கையை பார்த்தால் நீ என்றுமே மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இனி உன் வாழ்வில் சிக்கல்கள் வரும்போதெல்லாம் அது உண்மையான பிரச்சனையா இல்லையா, அப்போதைய அசௌகரியமா என்று நன்றாக சிந்தித்துப்பார்.
உன் வாழ்வில் நீ அதிகமான அசௌகரியங்களைத்தான் சந்திக்கின்றாய். அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை என்றும் புரிந்து கொள். காலம் காலமாக தொடரும் விஷயங்கள்தான் இங்கே பிரச்சனை என்று அர்த்தம். அவ்வாறான மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வில் இல்லை என் கண்மணி. இப்போது இருப்பதெல்லாம் நிரந்தரமும் அல்ல. இப்போது நீ சந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் கூடிய விரைவில் தீர்க்கப்பட்டுவிடும். என்றேனும் ஒரு நாள் அவை அனைத்தும் இல்லாமல் மறக்கப்பட்டுவிடும். உனக்கு மனப்பக்குவம் ஏற்பட்ட பிறகு உனக்கு நடந்ததை நினைத்து நீ சிரிப்பாய். இதற்காகவா நான் அழுது புலம்பினேன் என்று உன்னை நீயே கடிந்து கொள்வாய். இது போன்ற சின்ன சின்ன அசௌகரியங்களை சமாளித்து வெளியே வா. உன் அப்பாவின் பிள்ளைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரவே வராது. இன்று முதல், இந்த கணம் முதல் நன்றாக புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, இதன் பிறகு நீ பயப்பட வேண்டாம். பதற்றப்பட்டு கலங்கி நிற்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகவே நடந்துள்ளது என்று இதை நீ நிதானமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கலாம். இனிமேலேனும் குழப்பங்கள் இல்லாமல் இரு. மனதையும் புத்தியையும் ஒரே நிலையில் வைத்துக்கொள். ஒரே நிலையில் இருந்தால்தான் உன் வாழ்வில் ஏற்படும் இனிமையான மாறுதல்களை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நீ உன் மனதில் பயம், கவலை என்கின்ற தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளை. உன்னை நான் எப்படி கீழே இறக்கி விடுவேன்? இன்னும் சில நாட்களில் நீ மாற்றத்தின் விளைவுகளால் பிரமிக்கப் போகின்றாய். உன் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்து கொண்டிருந்தாயோ அது போலவே தான் என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக நிறைவான வாழ்க்கையை வாழ்வதை பார்க்க நான் ஆவலோடு இருக்கின்றேன். இன்னும் சிறிது காலம் காத்திரு. சிறிது காலம் பொறுத்துக்கொள். உலகில் என்ன மாறினாலும் உன் அப்பா நான் கொடுத்த வாக்கு என்றும் மாறாது. இப்பொழுதும் கூறுகின்றேன், நீ வெற்றி பெறுவாய் என்றல்ல, வெற்றி பெற்று விட்டாய். உன்னுடைய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் நீ அதை அறிந்து மகிழ்வாய். உன் கவலைகள் மட்டுமல்ல, உன் வாழ்வில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள் என்று அத்தனை துயரங்களும் விலகப் போகின்றது. படிப்படியாக முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்லப் போகின்றாய். அதுவரை நீ என்னிடம் ஆத்மார்த்தமாக இணைந்திரு. எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை எண்ணிக்கொண்டு வா. நீ நடக்கும் பொழுது உன்னுடனே நானும் நடந்து கொண்டு வருகின்றேன். நீ உறங்கும் போது என் மடியிலேயே தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். தொடர்ந்து இவ்விதமாகவே எண்ணிக்கொண்டு வா. எல்லாமே எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் என்று திடமாக நம்பு. அப்பொழுது மிகுதியான பலனை நிச்சயமாக நீ உணர்வாய். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லா இடமும் என் ஆலயமே. இப்போது நீ இருக்கும் இடத்திலேயே என்னை வணங்கு. நம்பிக்கையோடு அழைக்கும் போது சர்வ நிச்சயமாக நான் வருவேன். இதோ இப்பொழுது கூட உன் அருகாமையில் அமர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன்.